கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவேளையிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சில ஆசீர்வாதங்கள், தெய்வம் நமக்கு வழி திறந்து கொடுத்திருக்கிற நமது பாதைகளை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைக்கு நாம் வேதத்திலே நமக்கு அறிமுகமான ஒரு புறஜாதியாய் எண்ணப்பட்ட கொர்நேலியுவை குறித்து நாம் சிந்திக்கிறோம். இந்த கொர்நேலியுவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை நம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ அர்த்தமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். தேவனுடைய பிள்ளையே, இந்த கொர்நேலியு ஒரு புறஜாதியாய் இருந்த பொழுதும் யூதன் இல்லாதவனாய் இருந்த பொழுதும் இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவன் அநேக விதத்திலே ஒரு நீதிமானை போல் வாழ்ந்தான். அவன் தேவனுக்கு பயந்தவனும் நீதிமானுமாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கண்பான தெய்வ பிள்ளையே, இவன் கர்த்தரிடத்திலே மிகவும் அதிகமான ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரமாய் மாறினான். இன்றைக்கு நமது உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நானும் நீங்களும் கர்த்தருக்கேற்ற ஒரு பாத்திரமாக இருக்கிறோமா? கொர்நேலியுவை குறித்து வேதம் சொல்ற, அவன் நீதிமானும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். இந்த உலகத்திலே கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் அறிகிறார். நாம் நீதிமானாகவும் தேவனுக்கு பயந்தவனாக இருக்கோமானால் நம்மை கொண்டு கர்த்தர் சில ஆசீர்வாதத்தின் வழிகளை கர்த்தர் திறக்க விரும்புகிறார். சிந்தித்து பாருங்கள். இது கொர்நேலியு மூலமாய் அந்த நாட்களில் நடந்ததான ஒரு சம்பவம் என்னவென்றால், இவன் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்தான். புறஜாதிகள் கர்த்தருக்குள் வருவதற்கு இவன் ஒரு வாசலாக, ஒரு வழியாக காணப்பட்டான். அருமையான தெய்வ பிள்ளையே, ஆதி நாட்களில் யூதர்கள் தேவனை அறிந்து யூதர்கள் தேவனுக்கு விரோதமாய் எழும்பின பொழுது ஆண்டவர் அப்போஸ்தலரை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். என கண்பான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நம் மூலமாக புறஜாதிகளாகிய நம்மை கொண்டு கர்த்தர் விசுவாசத்தின் கதவை திறக்க விரும்புகிறார். அப்போஸ்தலர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 27 வாசித்தோமானால், அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிந்தார்கள். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த புறஜாதிகளுக்கு வாசலை திறந்த இந்த கொர்நேலியுவின் வீட்டை போல இன்னைக்கு நம்முடைய வீடு இருக்கிறதா? புறஜாதிகள் வந்து தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் நம்முடைய சாட்சிகளும் நம்முடைய வேத வாசிப்பும் ஜெபமும் அநேகரை கவர்ந்து இருக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். அங்கே கர்த்தர் அவர்களுக்கு புதிய கதவை திறந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 14:27. நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு உத்தமமாக இருந்து தேவனுடைய சமூகத்தில் நாம் இருப்போமானால் நம்மை கொண்டு புறஜாதிகளுக்கு கர்த்தர் ஒரு வாசலை திறக்க விரும்புகிறார். என கண்பான தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையில புறஜாதிகளுக்கு ஜீவனுக்கு ஏற்றதான மனம் திரும்புதலை இவன் கற்றுக் கொடுத்தான். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 18 வாசிக்கும் பொழுது, மனம் திரும்பாவிட்டால் ஆத்மா செத்து கொடுக்கிறது. நன்றாக கவனிங்கள். புறஜாதிகளுக்கு இவன் ஒரு வாசலை திறந்தது மாத்திரமல்ல, இவன் புறஜாதிகளுக்கு ஜீவனுக்கு ஏற்றதான மனதிரும்பலை கர்த்தர் அவன் மூலமாக கொடுத்தான். இன்றைக்கு நாம் சிந்திப்போமானால், மனம் திரும்பாவிட்டால் நம்முடைய ஆத்மா செத்துவிடும். அங்கே புது ஜீவன் இருப்பதில்லை. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லி வாசிக்கிறோம். என கண்பான தெய்வப்பிள்ளை, உன்னை கொண்டு ஜனங்களை கர்த்தர் சந்திக்க விரும்புகிறார். எப்படி இந்த கொர்நேலியுவின் வீட்டுக்குள்ளே வந்து தேவனுடைய வசனங்கள் இறங்கி வந்ததோ, அதை போல நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய ஆண்டவர் செய்கிறதான காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் அநேகருக்கு மனம் திரும்பலை உண்டாக்கக்கூடிய ஒரு வாசலை கர்த்தர் நம் மூலமாய் திறக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? இதோ நீங்கள் உலகத்திலிருந்து இருக்கும் பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். எனக்கு அன்பான இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் அநேகருக்கு மனந்திரும்பலை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறதா? நாம் சொல்ல முடியுமா? கர்த்தாவே, உம்முடைய மூலமாக, உம்முடைய வார்த்தையின் மூலமாக, நாங்கள் செய்கிற கிரியின் மூலமாக அநேகர் மனம் திரும்புதலோடு கூட வர வேண்டும். அங்கே வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியின் வரம் பொழியப்பட்டது. அப்போஸ்தலர் 10:46 தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில நம்முடைய மூலமாக தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதை அநேகர் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைக்கு சொல்லுவோம், கர்த்தாவே, என்னுடைய வீடு, என்னுடைய வாழ்க்கை
நானும் ஆண்டவரே இந்த கொர்நேலியை போல ஒரு நீதிமானும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி சென்று சொல்லி கேட்போம். அப்பொழுது உன் விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர் உனக்கு நன்மையான காரியங்களை செய்து புறஜாதிகளுக்கு, இயேசுவை அறியாதவர்களுக்கு, உன் அக்கம் பக்கத்தில் இருக்க அநேக பிள்ளைகளுக்கு உண்மனமாக இந்த மகிமையை வெளிப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த நாட்களில் கர்த்தருக்குள் நெருங்குவோம். தெய்வ நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் அன்புமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான கர்த்தாவை அதிகாலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதித்து கனப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய கிருபைக்குள் வைக்கும்படி ஜெபிக்கிறேன். சகலத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் புதிய கிருபைகளை தாரும். கர்த்தாவை தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை அநேகர் அறிந்து கொள்ள எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தரும்படி ஜெபிக்க ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. ஆமென்.